நீங்க இப்படி அடிச்சது புள்ளி இந்த நீங்கள் போலீஸ் என்ன நீங்க மொச்சு பிடிப்பீங்க போட்டுட்டு அடிச்சு போட்டுட்டு இப்படி செய்யற புள்ளி. யாழ்ப்பாணத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு கொளுத்திய நபர் மீது போலீசார் கடுமையாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் அத்துமீறி அராஜகமாக நடந்து கொண்டதாக அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் எமக்கு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்று காலை ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று எனக்கு வந்திருந்தது. அந்த அழைப்பில் ஒருவர் பேசியிருந்தார். அந்த அழைப்பில் அவர் கூறியிருந்தார், ஒரு தகவல் ஒன்று சொல்ல வேண்டும், இதனை வெளிப்படுத்த வேண்டும், போலீசார் மிகவும் அராஜகமாக இன்று நடந்து கொண்டார்கள் என்று. அந்த வகையில் சம்பவம் தொடர்பாக அவரிடம் கேட்டபோது, யாழ்ப்பாணம் ராஜகிராமம் எனப்படுகின்ற பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் இன்று காலை சென்று கொண்டிருந்தது. அதாவது வேருண்டை இந்து மயானம் எனப்படுகின்ற இடத்தை நோக்கி, அந்த மயானத்தை நோக்கி இவ்வாறு இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருந்த போது நெல்லியடி சந்தியில் வைத்து ஒருவர் பட்டாசு கொளுத்தி இருக்கின்றார். அப்போது போலீசார் அவரை தாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள், பட்டாசு கொளுத்தியது பிழையாக இருந்தால் அவரை கைது செய்யுங்கள், அதை விடுத்து ஏன் தாக்குகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதனால் அங்கு சற்று நேரம் ஒரு பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டு அதன் பின்னராக கொஞ்சம் கடந்து சென்றார்கள். அதாவது இவர்கள் இந்து மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அதற்கு பிறகாக மேலதிக போலீசாரை அழைத்துக் கொண்டு அரசடி எனப்படுகின்ற பகுதியில் நெல்லியடி போலீசார் குவிந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பட்டாசு கொளுத்திய இளைஞனை மீண்டும் அங்கு வைத்து கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இதன் போது அவருக்கு சிறுநீர் மலம் வெளியேறி இருக்கிறது. அந்த அளவிற்கு கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளான நபரை மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் என்று அவர் எனக்கு தெரிவித்திருந்தார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் இந்த தகவலை, இந்த விடயங்களை என்னுடன் பகிர்ந்திருந்தார். எனவே இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருவர் தவறு செய்திருந்தால் அவரை தாக்குவது என்பது சட்டத்திற்கு முரணான ஒரு செயல். சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதனை தாண்டி ஒரு இறுதி ஊர்வலத்தின் போது இவ்வாறு பிரச்சனையை ஏற்படுத்தி அதனை ஒரு கலவரமாக மாற்றி இருக்கின்றார்கள் போலீசார் என்கின்ற தகவல் மிகவுமே அநாகரிகமான அடாவடியான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். போட்டுட்டு அடிச்சு போட்டுட்டு இப்படி செய்யற புள்ளி. சார் நீங்க இல்ல சார் ஒருத்தனை அடிச்சு இப்படி இந்த மாதிரி கீழே போட்டுட்டு இப்படி செய்யற புள்ளி. நீங்கள் போலீஸ் என்ன நீங்க மொச்சு பிடிப்பீங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வரைக்கும் நீங்க தடை செய்யற எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவோம். சரி பண்ணுங்க அது உங்க வேலை அதானே. ஓ நீங்களா அடிச்சீங்க இதுல என்னடா செஞ்சாப்புல இல்ல சார் ஏன் சார் இப்படி ஒருத்தனை அடி ஏன் சார் இப்படி ஒரு அராஜகம் இல்ல இது புள்ள சார் இவரு ஏன் இப்படி செய்றீங்க. ஓ டவுனுக்கு வெடி கொளுத்தினா சார் சாராம்சமா நீட்டா காய்ச்சிருக்கலாமே சார். நீங்க இப்படி அடிச்சது புள்ளியே இந்த அப்படி கிடக்குறானே அதுக்கு யார் பொறுப்பு இல்ல, அதுக்கு யார் பொறுப்பு? இப்படி அடிச்சு கிடத்திருக்கிறீங்களே, அதுக்கு அதுக்கு யார் பொறுப்பு இல்ல? யார் பொறுப்பு? நீங்களா அதாவது நீங்களா செய்றீங்க.
இல்ல அவன் பாப்பா கிடக்குறான் சரி இப்போ மந்திய கொண்டு நீ செய்யற புளியா சார் நான் போறேன் சார் மைய வீட்டுக்கு வந்து ஆகலாம் சார் இல்ல நடக்கிற எல்லாத்தையும் காட்டா இல்ல